ஆழம் தெரியாமல் காலை விடாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழி சரியா தப்பான்னா நான் இங்க பேச வரல. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த பிசினஸா இருக்கட்டும், இந்த தொழிலா இருக்கட்டும், எனக்கு எதுவுமே தெரியாம தான் அந்த தொழிலுக்குள்ள வந்தேன். பட் வந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க இல்ல. அதாவது ஆழம் தெரிஞ்சுக்கணும்னா யாராச்சும் ஒருத்தவங்க சொன்னாதான் தெரிஞ்சுக்கணும்லாம் இல்லவே இல்லை. உங்களுக்கு அந்த ஆழம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இறங்கி பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அது மாதிரி தான் நானுமே இந்த தொழிலை வந்து எப்படி பண்ணலாம், எப்படி பிரியாணி கத்துக்கலாம், எப்படி வந்து கரெக்டாக கஸ்டமரை ரீச் பண்ணலாம், இது எல்லாமே நானே தான் இறங்கி பண்ணி கத்துக்கிட்டேன். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 2 பேர், நானும் எங்கள் அண்ணா ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து சமைச்சிட்டு இருப்போம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து இல்லை, நான் ஒரு ஆள் தான் பண்ணுறேன். அதாவது 2 பேர் வந்து பண்ணக்கூடிய ஒரு வேலையை ஒரே ஒரு ஆளாக இருந்து பண்ணிட்டு இருக்கேன். இது உண்மையாகவே நான் ஸ்டார்டிங் டைம்ல பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ என்ன பாசிபிளா இருக்கு. காரணம் என்னன்னா, எனக்குள்ள இருக்க எண்ணம் மட்டும்தான். எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு வழியில நம்மளோட பிசினஸ் கொஞ்சம் பெட்டரான ஒரு பிளேஸ் கொண்டு போயிட முடியாதா, நம்மளோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன் ஏதாச்சும் மாற்ற முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால நான் பண்ற ஹார்ட் ஒர்க் எதுவுமே எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. இவ்வளவுதாங்க மேட்ரு. உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இறங்கி பண்ணுங்க. ஒன்னு சக்சஸ் ஆகும், இல்லைனா ஃபெயிலியர் ஆகும். ஓகே, சக்சஸ் ஆகல, ஃபெயிலியரே கூட ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. என்ன தப்பு பண்றேன்னு சொல்லி யூட்டிலைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதை ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு.